நிகழ்தகவு. தமிழகத்தில் நிலுவையில் உள்ள 505 பாலியல் பலாத்கார வழக்குகள். கடந்த 2 வருடத்தில் மட்டும் சென்னையில் 105 வழக்குகள், கடலூரில் 35 வழக்குகளும், கோவையில் 31 வழக்குகளும் நிலுவையில் உள்ளதாக புள்ளி விவரம். 90 நாட்களை கடந்தும் அறிக்கை தாக்கல் செய்யப்படாத வழக்குகளும், 1 வருடமாக விசாரணையில் உள்ள வழக்குகளும் விரைந்து முடிக்கப்படுமா? என்ன செய்கிறது காவல்துறை? தமிழ்நாட்டுல நாளுக்கு நாள் சிறுமிகள், பள்ளி கல்லூரி மாணவிகள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. சிறுமிகளுக்கு மட்டும்தான் பாலியல் தொந்தரவு சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லிட முடியாது. வேலைக்கு போற பெண்கள், பேருந்து, ரயில்கள்ல பயணம் பண்ற பெண்கள் கிட்டையும் பாலியல் சீண்டல் நடந்துகிட்டு தான் இருக்கு. இவ்வளவு ஏன், ஒரு சில தகப்பன்களும் ரத்த சொந்தங்களுமே பாலியல் சீண்டல்ல ஈடுபடுற அதிர்ச்சி சம்பவங்கள் கூட நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல வயசான மூதாட்டிகளை கூட பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செஞ்ச சம்பவங்களும் நடந்திருக்கு. இப்படி பாலியல் அத்துமீறல ஈடுபடுற நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டு கம்பி எண்ணிக்கிட்டு வந்தாலுமே பெண் குழந்தைகள் மீதான குற்றங்கள் குறைஞ்ச பாடில்ல. சிறைக்குள்ள நல்ல உணவு, தங்க இடம்னு சகல வசதிகளோட சொகுசா இருக்கிறதுனால தான் குற்றவாளிகள் அதை ஒரு பொருட்டா எடுத்துக்காம தொடர்ந்து பாலியல் சம்பவங்கள்ல ஈடுபடுறதா பலர் குற்றம் சாட்டி இருக்காங்க. அத்தோட பாலியல் குற்றங்களுக்கு அரபு நாடுகள்ல கொடுக்கிற மாதிரி கடுமையான தண்டனை வழங்கினாதான் மத்தவங்களுக்கும் பயம் வரும்னு கொந்தளிக்கிற மக்கள் பாலியல் சம்பவங்களே நடக்காத அளவுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணும்னு கோரிக்கை விடுறாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்ல இருந்து அவங்கள பாதுகாக்கவும் பாலியல் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கொடுக்கிற வகையில உருவாக்கப்பட்டதுதான் போக்சோ சட்டம். அப்படிப்பட்ட போக்சோ சட்டத்துக்கு கீழே பல வழக்குகள் பேருக்கு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாவும், அந்த வழக்குகள் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்கிறதாவும், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அதுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைங்கிற மாதிரி சுத்துறதோட ஈஸியா ஜாமீன்ல வர்றது, விடுதலையாகி வர்றதுன்னு இருக்கிறதாவும் பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டி இருக்காங்க. பொதுமக்களோட இந்த குற்றச்சாட்டுக்கு மத்தியில கடந்த 2 வருஷத்துல பதிவான பெண்கள் மீதான பாலியல் பலாத்கார வழக்குகளோட புள்ளி விவரங்களையும் வெளியிட்டிருக்கு தமிழ்நாடு காவல்துறை. அதுல தமிழ்நாட்டுல மட்டும் கடந்த ஆண்டு 173 பாலியல் பலாத்கார வழக்குகளும், இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் 373 வழக்குகளும் போடப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிற தமிழ்நாடு காவல்துறை இப்ப வரைக்கும் 505 வழக்குகள் விசாரணையில இருக்கிறதாவும் சொல்லி இருக்கு. மொத்தம் 48 காவல் மாவட்டங்கள்ல சென்னையில மட்டும் 105 வழக்கு விசாரணை நிலுவையில இருக்கிறதா சொல்லி இருக்கிற தமிழ்நாடு காவல்துறை 2வதா கடலூர்ல 35 வழக்குகளும், 3வதா கோயம்புத்தூர் நகர்ல 31 வழக்குகளோட விசாரணை நிலுவையில இருக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்காங்க. மொத்தமா நிலுவையில் உள்ள வழக்குகள்ல 443 வழக்குகள் விசாரணை முடிஞ்சு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லி இருக்கு தமிழ்நாடு காவல்துறை. பொதுவா வழக்கு பதிவு பண்ணி 90 நாட்களுக்குள்ள விசாரணையை முடிச்சு அறிக்கையை தாக்கல் செய்யணும். ஆனா பாலியல் பலாத்கார வழக்கு 90 நாட்களுக்கு மேலா விசாரிக்கப்பட்டு வர்ற வழக்குகள்ல எண்ணிக்கை 24 இருக்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் 11 வழக்குகள் 1 வருஷத்துக்கு மேலாகியும் விசாரணையிலேயே இருக்கிறதாவும் காவல்துறையோட புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதனால பாலியல் பலாத்கார வழக்குகளை சீக்கிரமா முடிக்கிறதுக்கான வேலையில இறங்கி இருக்கிற தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கிற ADSPக்களுக்கும் பல்வேறு உத்தரவுகளை போட்டிருக்கு. குறிப்பா 90 நாட்களுக்கு மேலாக்கியும் விசாரணையிலேயே இருக்கிற வழக்குகளையும் சரி, அதே மாதிரி 1 வருஷமாக்கியும் விசாரணையிலேயே ஜவ்வா இழுக்கிற வழக்குகளையும் சரி தனி கவனம் செலுத்தி விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி இருக்கிற காவல் உயரதிகாரிகள் வழக்குகள் நிலுவையில இருக்கிறதுக்கான காரணத்தையும் ஆய்வு பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு உத்தரவிட்டிருக்காங்க.
பாலியல் வழக்குகளோட புள்ளி விவரங்களை வெளியிட்டும் நிலுவையில் உள்ள வழக்குகளை சீக்கிரமா முடிக்கணும்னு அக்கறையா உத்தரவு போட்டிருக்கிற காவல்துறை உயரதிகாரிகள் பாலியல் சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுலயும் குற்றவாளிகளுக்கும் கடும் தண்டனை வாங்கி கொடுக்கறதுலயும் அக்கறை காட்டணும்னு சொல்ற பொதுமக்கள் சட்டத்துல இருக்க ஓட்டை வழியா பாலியல் குற்றவாளிகள் தப்பிக்காத அளவு தண்டனையை கடுமையாக்கணும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. அத்தோட பாலியல் வழக்குகள் 1 வருஷத்துக்கு மேல விசாரணையில் தான் இருக்குன்னு சொல்ற காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிக்காம என்னதான் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுது. நிகழ்தகவு